இந்த மணி தமிழ் மணி, தமிழ் பெல் என்று அறியப்படுகிறது. இது நியூசிலாந்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கப்பல் மணியின் உடைந்த பகுதியாகும். அதன் வரலாறு மற்றும் அது நியூசிலாந்திற்கு எப்படி வந்தது என்பது ஒரு மர்மமான வரலாற்று புதிராகவே உள்ளது. தமிழ் மணி வரலாறு. ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ் பெல். கண்டுபிடிப்பு. டிஸ்கவரி. கண்டுபிடித்த இடம் நியூசிலாந்தின் நார்த்லாந்து பிராந்தியத்தில் உள்ள வங்காரை வேங்கரை பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு மாவோரி கிராமத்தில். கண்டுபிடித்தவர் வில்லியம் கொலன்சோ என்ற கிறிஸ்தவ மத பரப்புரையாளர் 1836ஆம் ஆண்டு வாக்கில் இதை கண்டுபிடித்தார். பயன்பாடு. இந்த மணி கண்டெடுக்கப்பட்ட போது அங்கிருந்த மாவோரி பெண்கள் அதை உருளைக்கிழங்கு அல்லது குமாராவை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு போன்ற கிழங்கு அவிப்பதற்காக சமையல் பாத்திரமாக பயன்படுத்தியுள்ளனர். அந்த பகுதியில் வெண்கலம், பிரான்ஸ் தயாரிக்கும் தொழில் இல்லாததாலும் வெளிநாட்டு வணிக தொடர்பு இல்லாததாலும் கொலன்சோ இந்த மணியின் மீது ஆர்வம் கொண்டார். கல்வெட்டு மற்றும் மொழிபெயர்ப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். இந்த மணியில் பழங்கால தமிழ் எழுத்துக்களில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டு. முஹையதீன் வக்ஸ் உடைய கப்பல் மணி. இதன் பொருள் முஹையதீன் பக்ஷின் கப்பல் மணி. முஹையதீன் பக்ஸ் ஷிப்ஸ் பெல் என்பதாகும். காலமும் மர்மமும். டேட்டிங் அண்ட் மிஸ்டரி. காலம். மணியில் உள்ள தமிழ் எழுத்துக்களின் அமைப்பை கொண்டு சில ஆராய்ச்சியாளர்கள் இது 15ஆம் நூற்றாண்டின் கிபி 1400 முதல் 1500 வரை பிந்தைய பாண்டியர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று முதலில் கருதினர். மற்றும் ஒரு ஆய்வில் இதன் காலம் 17ஆம் அல்லது 18ஆம் நூற்றாண்டு என்று மதிப்பிடப்பட்டது. தோற்றம். மணி வெண்கலத்தால் ஆனது மற்றும் அதன் வடிவமைப்பு ஐரோப்பிய மணிகளைப் போலவே உள்ளது. நியூசிலாந்திற்கு வந்த வழி. ஊகங்கள். பண்டைய தமிழ் கடலோடிகள் அல்லது வணிகர்கள் நியூசிலாந்து வரை பயணித்திருக்கலாம். மரைக்காயர் வணிகர்கள். இது தென்னிந்தியாவின் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருந்து ஆழ்கடல் வணிகத்தில் ஈடுபட்ட மரைக்காயர் மரக்கர் சமூகத்தைச் சேர்ந்த கப்பலுக்கு உரியதாக இருக்கலாம். போர்த்துகீசிய ஸ்பானிஷ் கப்பல்கள். ஐரோப்பிய, போர்த்துகீசிய அல்லது ஸ்பானிஷ் கப்பல்களில் இருந்த இந்தியர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த மாலுமிகள் மூலம் இது நியூசிலாந்திற்கு வந்திருக்கலாம். கப்பல் சிதைவு. ஷிப்ரெக். ஒரு கப்பல் புயலில் சிக்கி சிதைந்த போது இந்த மணிக்கரைக்கு ஒதுங்கி இருக்கலாம். மாவோரி மக்கள் புயலால் வேரோடு சாய்ந்த ஒரு மரத்தின் வேர்களில் இருந்து இதை கண்டுபிடித்ததாக கொலன்சோவிடம் தெரிவித்தனர். தற்போது இந்த தமிழ்மணி நியூசிலாந்தின் தே பாப்பா டோங்கா ரெவா தேசிய அருங்காட்சியகத்தில் மியூசியம் ஆஃப் நியூசிலாந்து தே பாப்பா டோங்கா ரெவா காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு தமிழ் மக்களின் நீண்டகால கடல்சார் வரலாற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது.